மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஓடியாடினார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த ஓடியாடினார்கள் என்ற சொல் அந்த ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் வழங்கும். அதிகபட்சம் போனால் கோவையில ஒரு பகுதியிலும் சேலத்தில் ஒரு பகுதியில் மட்டுமே இருக்கும். வேற எந்த மாநிலத்திலும் வேற எந்த மாவட்டத்திலும் ஓடியாடினார்கள் என்று சொன்னால் தெரியாது. அந்த அவர்கள் அந்த சாட்சியம் அளிக்கின்ற பொழுது ஓடியாடினார்கள் என்றுதான் சொல்வார்கள். ஓடினார் என்றால் நம்ம இங்கே தமிழ் மொழி என்று சிலர் இப்பொழுது உபயோகித்து வருகின்றன. அந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்வார்கள். எனவே வட்டார மொழியிலே தான் எழுத வேண்டும். அந்த அங்கிருந்து வருகின்ற தீர்ப்புகளும் அந்த மொழியிலே தான் இருக்க வேண்டும். அந்த சொற்களை தான் உபயோகித்து வர வேண்டும். நாளடைவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகின்ற தீர்ப்புகளில் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு நீதிபதிகள் உபயோகிக்கின்ற வார்த்தைகளை எடுத்து அலசி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு வார்த்தை சரியான வார்த்தை நமக்கு கிடைக்கும். அப்படித்தான் அவர் வார்த்தையை நாம் தேர்ந்தெடுக்க இயலுமே தவிர அறிஞர்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து கொண்டு ஒரே நாளிலோ ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ ஒரு வார்த்தை அநேகமாக எல்லா வார்த்தைகளுக்கும் தீர்ப்பு கண்டுபிடிக்க சரியான வார்த்தை கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒன்றை சொல்வேன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்பதை இந்திய அரசியல் நிர்ணய சட்டம் என்று ஆரம்பத்திலே சொல்லி வந்தோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்பதை அரசியல் நிர்ணய சட்டம் என்று முதலிலே சொல்லி வந்தோம். சில காலம் கழித்து அரசியல் சட்டம் என்று மாறி வந்தது. தற்பொழுது அரசியல் நிர்ணய சட்டமும் இல்லை, அரசியல் சட்டமும் இல்லை, அரசு அமைப்பு சட்டம் என்பதாக வந்துள்ளது. எனவே பல அறிஞர்கள் பல ஆண்டுகளாக சிந்தித்து எழுதிய வார்த்தைகள் ஒரு சீர்பெறுகின்றது. அப்பொழுதுதான் சரியான வார்த்தை நமக்கு கிடைக்கும். அவ்வாறு 50 ஆண்டுகள் கழித்து தான் நமக்கு அரசமைப்பு சட்டம் என்ற கான்ஸ்டிடியூஷன் என்பதற்கு அரசு அமைப்பு சட்டம் என்ற சொல் தற்பொழுது நமக்கு கிடைத்துள்ளது. அதே நேரத்திலே வழக்கு தமிழ் வேறு சட்டத்தமிழ் வேறு என்பதை என்னால் அதிகமாக ஒத்துக்கொள்ள இயலவில்லை. வழக்கு தமிழ் தான் சட்டத்தமிழ், சட்டத்தமிழ் தான் வழக்கு தமிழ். சில வார்த்தைகள் சில சட்டத்திலே மட்டுமே வருமே தவிர வழக்கு தமிழ் என்று மாறிவிடாது. உதாரணத்துக்கு மொழி மாற்றம் செய்கின்ற பயன்படுத்த வேண்டும். ஒரு சொற்றொடர் உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு சொற்றொடர், unless the context otherwise requires, unless the context otherwise requires என்ற ஒரு சொற்றொடர் இருக்கின்றது. இதை மொழி மாற்றம் செய்கின்ற பொழுது நான் எவ்வாறு மாற்றம் செய்தேன் என்றால், இடத்திற்கு ஏற்ப மாறுபட்ட பொருள் தேவையானால் அன்றி, இடத்திற்கேற்ப மாறுபட்ட பொருள் தேவையானால் அன்றி என்று நான் மொழி மாற்றம் செய்தேன். ஆனால் என்னிடம் இருந்த எனக்கு வந்த மொழி மாற்றம் என்னவென்றால், தருவாயின் நிலை வேறானால் அன்றி, தருவாயின் நிலை வேறானால் அன்றி என்று இருந்தது. தருவாயின் நிலை வேறானால் அன்றி என்றால் அனைவருக்கும் புரியாது. அனைவருக்கும் நிச்சயமாக தருவாயின் நிலை வேறானால் அன்றி என்றால் அனைவருக்கும் புலவர்களுக்கு புரியும், அனைவருக்கும் புரியாது. தமிழ் புலவர்களுக்கு வேண்டுமானால் அது புரிந்திருக்கும். எனவே இந்த ஒரு சாதாரண வார்த்தை இருக்கின்ற பொழுது எதற்காக கடினமான வார்த்தைகளை நடைமுறையில் இல்லாத ஒரு வார்த்தைகளை எதற்காக சொல்ல வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் சரியான தமிழ் வார்த்தை நமக்கு வந்துவிடும். என்னால் இந்த தருவாயின் தேவை வேறானால் அன்றி என்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்த முடியவில்லை. அந்த வார்த்தையை நான் எழுதுவதும் இல்லை. நான் சட்டத்துறையிலே செயலாளராக இருந்த பொழுது மொழி மாற்றத்திற்கு வந்திருந்த பொழுதுதான் இந்த சொற்றொடரை கண்டேன். எனவே இந்த சொற்றொடரை பயன்படுத்தாதீர்கள், இது சரியான தமிழ் என்பதில் சுத்தமான தமிழ் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட நடைமுறை தமிழ் அனைவருக்கும் புரிகின்ற தமிழாக இருக்க வேண்டும். சட்டத்தமிழ் என்றால் யாருக்கும் புரியாத தமிழாக இருக்க வேண்டும் என்ற காரணம் அவசியம் இல்லை. அனைவருக்கும் புரிந்த வார்த்தைகளை எழுதுவதில் தவறு ஏதும் இல்லை. அதுபோன்ற பல வார்த்தைகள் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட வார்த்தைகள், பல வார்த்தைகள் நடைமுறைக்கு ஒவ்வாத வார்த்தைகள், தேவை அதாவது சரியாக உடனடியாக புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகள் பல இருக்கின்றன. அவை காலப்போக்கிலே தான் மாறும், கண்டிப்பாக மாறிவிடும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வாதத்தை சொன்னார்கள். அதை எனக்கு சொல்லியவர் என்னுடைய ஆசிரியர் மறைந்த டாக்டர் கே.பி. கிருஷ்ண செட்டி, நாககிருஷ்ணனுடைய கணவர். அவர் சொன்னார், டாக்டர் அம்பேத்கரிடம் ஒருவர் கேட்டாராம், நீங்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பல்வேறு அரசமைப்பு சட்டங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளில் எடுத்து ஒன்றாக சேர்த்து பகுதிகளாக சேர்த்து மாட்டி இருக்கின்றீர்களே, இது மோட்டார் வாகனத்து இந்த வண்டி ஓடுமா என்று கேட்டார்களாம். மோட்டார் வாகனத்தில் பல்வேறு பகுதிகளை பல்வேறு உற்பத்தியாளர்கள் செய்கின்றவற்றை சேர்த்து நீங்கள் உபயோகப்படுத்துகின்றீர்கள், இது சரியாக ஓடுமா என்பதாக கேட்டார்கள். அதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், ஆம், நான் பல்வேறு பொருட்களை பல்வேறு மாதிரியாக சேர்த்திருக்கின்றேன். அவை ஓட ஒவ்வொன்றும் தேய்ந்து சரியான முறைக்கு சரியாக வந்துடும், பின்பு நன்றாக சீராக ஓடும் என்பதாக சொன்னார்கள். எனவே அதே போன்றுதான் தமிழிலே நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பல இடர்கள் வரும்.
நிச்சயமாக வரும். முதலில் தமிழில் ஒரு தீர்ப்புரை எழுதுவதற்கு ஒரு வாரம் ஆயிற்று, உண்மைதான். ஆனால் அதே 10 நாட்களுக்கு பின்பு அதே நிலை இல்லை, ஒரு மாதம் கழித்து அதே நிலைமை இல்லை, பின்பு ஒரு வருடங்கள் கழித்து நிச்சயமாக அந்த நிலை இல்லை. நம்மால் முடியாது என்று நாம் நினைத்தோம் என்றால் நிச்சயமாக முடியாது, முடியும் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியும். எனவே எண்ணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக முடியும். அந்த ஏன் இவ்வாறு தமிழை தீர்ப்புரை எழுதவும் என்றால் ஒரு சர்க்குலர் வந்தது 88ஆம் வருடம் ஜஸ்டிஸ் மோகன் அவர்கள் இருந்த பொழுது ஒரு சர்க்குலர், அனைத்து நீதிமன்றங்களிலும் தமிழிலே தான் எழுத வேண்டும் என்று சர்க்குலர் வந்தது. அதே சர்க்குலர் 1993ஆம் ஆண்டு வேறொரு சீஃப் ஜஸ்டிஸ் கே சாமி இருந்த பொழுது நீதி தீர்ப்புகளை ஆங்கிலத்திலும் எழுதலாம் தமிழிலும் எழுதலாம் என்று அனைவருக்கும் ஒரு சலுகை கொடுத்து விட்டார்கள். அவ்வாறு வந்த பின்னர் நானும் என்னை மாற்றிக்கொண்டேன் என்றால் முழுவதுமாக மாற்றிக்கொள்ளவில்லை. குற்றவியல் வழக்குகள், அதாவது கிரிமினல் கேஸ் என்பதை பொறுத்தவரை தமிழிலே தீர்ப்புகளை எழுதினேன். சிவில் வழக்குகளை பொறுத்து ஆங்கிலத்திலே எழுத ஆரம்பித்தேன். ஸோ இரண்டு மொழிகளிலும் எழுத முடியாது என்பதல்ல. அனைவரும் பட்டப்படி படித்து வந்தவர்களால் ஆங்கிலம் நாங்கள் விடுதலை சொன்னவாறு 6ஆம் வகுப்பு முதல் தான் ஆங்கில எழுத்துக்களையே படிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் படித்த காலத்தில். எனவே ஆங்கிலம் என்பது நமக்கு ஆங்கிலத்தில் அதிக புலமை பெற்று விட்டோம், தமிழிலே அதிக புலமை இல்லை என்பதெல்லாம் பேச்சுக்காக பேசுவதை தவிர நடைமுறை வாதம் அல்ல. இன்னொன்று சொன்னார்கள், வாத திறமை வேண்டும். கோர்ட்டிலே வாதிடுவதற்கு வாத திறமை வேண்டும். அந்த வாத திறமைக்கு தமிழிலே எங்களுக்கு வராது, ஆங்கிலத்தில் தான் வரும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக இது உண்மை அல்ல. இப்பொழுது நீங்கள் வாதத்தினால் வென்று விடுவது என்பதெல்லாம் அந்த காலம். ஒரு நீதிபதி ஏமாற்றி வாதத்தினால் வென்று விடுவது என்பது அந்த காலம். இப்பொழுது எந்த நீதிபதியும் ஏமாற்றி சென்று விட முடியாது. ஏனென்றால் அவர்கள் சட்டத்தை பார்த்துதான் ஒரு தீர்ப்பு எழுதுகிறார்கள். ஒரு குறிப்பாக முன்பு நடந்த விவரத்தை ஒரு ராண்டார் கை என்ற ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார், சமீபத்தில் கூட எழுதியிருந்தார். ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1867 அல்லது அந்த காலத்தில் வந்த ஒரு வழக்கு. ஒரு சிந்தாதிரிப்பேட்டையிலே ஒரு செட்டியார், ஒரு பெயருடைய செட்டியார், அவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அப்பொழுது டிராம்வே புதிதாக சென்னை மாநகரத்தில் வந்த பொழுது இந்த டிராம்வே இந்த தெருவில் ஓடுகின்றதனால், இந்த டிராம் அடிக்கடி ஓடுகின்றதால் அதனுடைய அதிர்வு ஏற்பட்டு என்னுடைய வீடுகளில் பல கீறல்கள் விழுந்து விட்டன. எனவே அதற்கு எனக்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று எனக்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்திருந்தாராம். அவர் வழக்கு முடிந்த பின்பு கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் வந்தார். அவர் 2 நிமிடம் அந்த சாட்சியை உற்று நோக்கி கொண்டே இருந்தார், எந்த வார்த்தையும் பேசுவதில்லை. அவர் வழக்கமாக அப்படித்தான் 2 நிமிடம் உற்று பார்த்து கொண்டே இருப்பார். அந்த சாட்சியையும் அவர் கண்ணை மட்டுமே பார்க்க சொல்லுவாராம், வேற எங்கேயும் பார்க்க கூட, தன்னுடைய கண்ணை மட்டுமே பார்க்க வேண்டும். கண்ணாலே அவர் பயன்படுத்தி விடுவார் என்பதாக அர்த்தம். அதன் பின்பு அவர் ஆரம்பித்த கேள்வி, உங்கள் வீட்டிலே எத்தனை, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும், how many cracks are there in the house including yourself என்று அவர் கேட்டார். இது அவ்வாறு மொழிபெயர்த்து அவருக்கு சொன்னார்கள், கிராக் என்பதை கிராக் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்னார்கள். உங்கள் வீட்டில் எத்தனை கிராக்கள் இருக்கின்ற உன்னையும் சேர்த்து என்று. அதை கேட்டு அந்த வாரிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. நான் மிகப்பெரிய பணக்காரன், நீங்கள் கொடுக்கின்ற நஷ்டஈடு எனக்கு மிக சாதாரணம், இந்த நஷ்டஈடு எனக்கு தேவையில்லை, நீங்கள் இதுவாரெல்லாம் என்னை கிராக் என்று சொல்வது தவறு, எனக்கு நஷ்டஈடு தேவையில்லை என்று சொல்லிவிட்டாராம். உடனே அந்த வழக்கறிஞர், see the client himself says he is withdrawing the case, dismiss the case என்று அவர் சொன்னாராம். அந்த நீதிபதியும் அவ்வாறு வாதத்தை ஒப்புக்கொண்டு வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள் என்று ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. இது வாதத்திறமை என்று நீங்கள் சொல்வீர்களே என்றால் இது வாதத்திறமையா? நிச்சயமாக இல்லை. இந்த வாதத்திறமை அந்த காலத்தில் ஈடுபட்டிருக்கும். இதை கேட்டுக்கொண்டு ஒரு நீதிபதி கூட அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கின்றார் என்றால் அந்த நீதிபதி செய்தது மாபெரும் தவறு. ஒரு சாட்சி தன்னுடைய கூண்டிலே நிற்கின்ற பொழுது அவரை காப்பாற்ற வேண்டிய கடமை அந்த நீதிபதிக்கு உண்டு. ஒரு தவறான முறையில் கேள்விகள் கேட்கப்பட அனுமதிக்க கூடாது அந்த நீதிபதி. ஆனால் அந்த உயர் நீதிமன்றத்திலே அந்த நீதிபதி அந்த கேள்வியை அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் கோபத்திலே சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை தள்ளுபடியும் செய்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். அது போன்ற வாதம் இப்பொழுது ஈடுபடாது, நிச்சயமாக ஈடுபடாது. No judge will dismiss the case because of such answers from a witness. தற்பொழுதுள்ள வாதங்கள் அவ்வாறு அல்ல. ஒவ்வொன்றுக்கும் பிரசிடென்ட் உள்ளது, ஒவ்வொருக்கும் நடைமுறை உள்ளது.
சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படும் என்பதால் இவ்வாறான வாதத்திறமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய ப்ளீடிங்ஸ் அதை வைத்துத்தான் நீங்கள் என்ன உங்கள் வாதரை என்ன எதிர் வழக்கறை என்ன என்பதை வைத்துத்தான் தீர்ப்புரை செய்யப்படுகிறதே அன்றி வக்கீல் வாதம் செய்வது 100% கூட இருக்காது என்பதுதான் உண்மை. வாதம் என்பது நீங்கள் வாதிக்கிறதென்றதால் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர நீங்கள் செய்கின்ற வாதத்தால் மட்டுமே எந்த தீர்ப்பும் எழுதப்படுவதில்லை. அவ்வாறு எழுதப்படுவதென்றால் பல வழக்குகள் பலரும் தோற்றுத்தான் போயிருப்பார்கள். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அரசாங்க வழக்கறிஞர்கள் அனைவரும் நிச்சயமாக தன்னுடைய கடமையை சோதனை செய்வது இல்லை என்பது என்னுடைய குறை. ஆனால் நீதிமன்றத்திலேயே நான் சொல்லி இருக்கின்றேன். இங்கு வழக்கறிஞர்கள் இருக்கின்ற இவர்களை குறித்து அல்ல, பொதுவாக நான் சொல்லுகிறேன். அப்பொழுது நான் சொல்லுவேன், the government is an orphan before the courts. Government is an orphan before the courts என்று சொல்லுவேன். வழக்கறிஞர்கள் வாதத்தையும் மீறி பல நிலைகளிலே அரசாங்கத்திற்கு சாதகமாக தீர்ப்புகள் சொல்லப்பட்டது என்றால் வாதத்திறமையினால் மட்டுமே அல்ல, அவர்கள் எழுதுகின்ற வாதுரைகள் மற்றும் எதிர்வாதங்களின் அடிப்படையில் அந்த வழக்கின் தன்மையும் சாராம்சத்தை பொறுத்துத்தான் நீதி தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது அன்றி வாதத்திறமை மட்டுமே அல்ல. எனவே தமிழிலே வாதிக்க முடியாது, எனவே தமிழ் வேண்டாம் என்று சொல்கின்ற வாதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். தற்பொழுது கலைக்கல்லூரி தமிழிலே சட்டங்கள் இல்லை என்றார்கள். தமிழிலே அரசியல் சட்டம் மாற்றப்படவில்லை, மொழி மாற்றம் செய்யப்படவில்லை என்றார்கள். பல சட்டங்கள் மாற்றப்படவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் உண்மை அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல ஆண்டுகளுக்கு முன்பே மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்து விட்டது. பல அநேகமாக அனைத்து சட்டங்களும் அனைத்து அகில இந்திய சட்டங்கள் அனைத்துமே தமிழிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஏற்கனவே வந்துவிட்டது. தற்பொழுது இயற்றப்படுகின்ற சட்டங்கள், தமிழ்நாட்டிலே இயற்றப்படுகின்ற சட்டங்கள், தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் அனைத்தும் அவ்வப்பொழுது மொழி மாற்றம் செய்யப்பட்டே வருகின்றது. எனவே மொழி மாற்றம் இல்லை என்பது ஒரு வாதம் அல்ல, சரியான வாதம், ஏற்றுக்கொள்ளத்தக்கதான காரணம் அல்ல. இவ்வளவு இருந்தும் ஏன் தமிழ் மொழி உயர்நீதிமன்றத்தில் ஆட்சி மொழியாக வரவில்லை என்பதற்கு தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை முழுவதுமாக படித்து காண்பித்தார் அட்வொகேட் ஜெனரல் மாஸ்தராமணி அவர்கள். அதிலே ஒன்றை சொன்னார்கள், மற்ற 4 மாநிலங்களுக்கு அவர்கள் தங்களுடைய ஆட்சி மொழியை நீதிமன்றத்தை நடத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கும் பெங்காலுக்கும் மட்டும், வெஸ்ட் பெங்காலுக்கு கூட அது மறுக்கப்பட்டது. வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வாறு மறுக்கப்படுவது இட் வயலேட்ஸ் ஆர்டிகல் ஈக்வாலிட்டி கிளாஸ் என்பதாக ஒரு வாதம் உண்டு. இதற்கு வழக்கறிஞர்கள் வாதிக்கலாம். Article 14 is not applicable to states. Article 14, no person shall be, the state shall not deny equality before law or equal protection of laws to any person. State shall not deny to any person equality before law or equal protection of laws. So state shall not deny equality to any person. State is not a person, therefore I can deny equality. Can it be said like that? There was a period when fundamental rights are given only to even though fundamental rights are conferred only on the citizens. Article 19 starts, all citizens shall have right to freedom of speech and expression, freedom of association and so on, and freedom of right to hold property. So this right to hold property is conferred only on the citizens. So only a human being can exercise the right to fundamental right to freedom, fundamental rights to freedom. A company which is not a human being cannot exercise fundamental right because it is not a human being. That was the argument that was also accepted by the Supreme Court earlier. But later on, when R.C. Cooper's case, bank nationalization came in 1968 or 69, the Supreme Court changed its view and said, just because some citizens join together and form a company does not cease to lose their fundamental right. என்பதாக சொன்னார். ஒரு நிறுவனத்திற்கு ஃபண்டமெண்டல் ரைட் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே தரப்பட்ட ஒரு உரிமை கம்பெனிக்கும் வருகின்றது என்ற பொழுது பர்சன் என்ற பொழுது பர்சன் இன்க்ளூட்ஸ் ஆல்சோ a company, a registered company, everybody even a registered company corporation is also a person. When all persons know, the state shall not deny to any person equality before law என்று சொல்லுகிற பொழுது state can also be included with the definition of person. Therefore no two states can be discriminated when the question of treatment comes between two states by the union government.
Union government cannot show any discrimination in its treatment, in its application of law to two states. When the act is very clear, when the parliament, when the president has got the power to pass an order, power to grant permission for the governor to promulgate an order, it does not trigger, there is no legal impediment at all for the president to confer this power. There is no impediment, there is no reason to reject the request of Tamil Nadu for introducing Tamil as the court language in High Court, because the act is very clear, as it was also read out. There is no constitutional provision at present which compels that only English shall be the official language of the court. That was there before 1963 when the Official Language Act has come into force. It says until the parliament otherwise provides. So it is a transitory provision. So the transitory provision has gone so far as the high courts are concerned. Only with respect to Supreme Court that provision still stands there. So far as Supreme Court is concerned, the language of Supreme Court shall only be in English. But so far as high courts are concerned, the language shall be either the English. In addition to English, there can be any official language of a state. Therefore, what Tamil Nadu asks is not exclusive use of Tamil in the High Court. We ask only use of Tamil in the High Court in addition to English language. At the same time, the judge of the High Court has got all the liberties, either to write in English or in Tamil. No, there is no compulsion at all for the judge to write that he must write only judgments in Tamil. But if a judge wants to write judgment in Tamil, he can write in Tamil, provided he must also give an official translation immediately along with that. The provision to translate is very easy. Translators are there, stenographers are there. If you use the technology, latest technology, it will translate automatically. If you speak, it will translate. To that extent, technology has improved. Technology will improve much faster. Therefore, there is no impediment, there is no legal impediment as on today for having Tamil as a language in the High Court. Thank you very much. Our mother tongue, we cannot restrict our country. My mother tongue is Bengali. Hindi is as foreign as like you. Madras High Court, the proceeding when it was taken up, that whether Tamil should be the court language, when this proposal was put forth, I found most of the judges were silent. Justice A.P. Shah, yes. Justice A.P. Shah was the Chief Justice. Most of the judges are junior judges. They were not in a position to express. First I said, I support it. I support it not because Tamil is my mother language. How far, for how many years we will be using English? For how many years we can forget our mother tongue for the purpose of delivering judgment to the court? Is the judgment made for only High Court and Supreme Court? Is the judgment meant for lawyers to understand? Whether the judgment is meant for the litigants who are coming before the court? If the persons who are asking for justice before the court, they do not understand what is the language, then it will not be a justice. For delivering the judgment in a language known to them will be the proper justice. Therefore, Tamil. Now, I go back to the history. More than 1500 years, the language is there. Many of the language are new, which has come for last 300 years or 400 years. English is there for last 300 years. Whether the court system was not there prior to that. So court system was there, language was there. So I find that Parsi and Arabic was the language which used to be used during the Mughal period. Many of the words are still being used in judicial side, like Wakalat. Wakalat is not an English language. In fact, Wakalat Nama
is the correct language, which means the power of attorney given to a lawyer, and Ocalas is advocacy. There are other language, there are other terminology which are used in the northern part like Adalat, Nazir, Peshkar. These are the language which are used in English. If English can use Latin, there are large number of Latin words we are using while delivering judgment in English. Then why not a judgment in Tamil, where the problem is there, we can use some English language. It is a mindset that we cannot do it. It is a mindset that it is not possible. If you want to put anything in freeze, in refrigerator, then a commission, some sort of commission, changing language, this language, and translation. Why translation? There is no word in Tamil. The judges in the subordinate court, they are writing judgment. They are writing judgment, they are coming before us also. The official language Tamil is used in the government orders. They are also placed before me. One will say how the transfer judge can understand it. I am understanding for last 2 years. In 2 ways. One is translated version. The other is asking from brother judge, go through it and tell me. Or asking the lawyer, please read it line by line and tell me in English what is there. So understanding is not a problem. If somebody wants to understand, he will understand. But if I make up my mind that I do not understand, then I will be opposing. So what is there? It is not a persuasion. The authority competent, the government, is to understand. I am not talking of the local government. I am talking of the government in central. The terminology is a communication is the word. You know, the word has a sentence. Word is practically God. It's in Hinduism we call this word has the value. If we don't have the word, we cannot praise the God, you know. We imagine with the word, and word signifies the God also. So each and every word which you can think of in your mother tongue, you can dream in your mother tongue, you cannot think or dream in your English. English is a foreign language. Whatever I understand will not be 100% that I can communicate to others. You are hearing my lecture. You have heard the other honorable judges who have delivered the lecture in Tamil. I cannot go to heart in your heart because of that distance. Because the communication in Tamil will attract your heart, your sentiment, your feeling, which I cannot deliver in English. So sometimes I feel that I am lacking in something that I do not understand the local language. If I would have understood, then it would have been direct interaction between the persons to persons, from heart to heart. We cannot deliver a judgment without understanding the local situation. Now, I think in Tamil he was giving some, Justice Rajan was giving some example with regard to the examination, cross-examination. One meaning in English, the other meaning reply in Tamil. It's my feeling, I do not know. Now, examination, cross-examination will be always in local language. The persons from village, others, they will be speaking in the local language, in their mother tongue, in Tamil here.
Now judge will be writing in Tamil, that will be the proper one. If they write in English, if they translate in English, it may vary. So they are actually reducing the whatever the submission, whatever the statement made during the examination and cross-examination in Tamil. And when it is coming before the High Court, the judgment are also written by the many of the district judges in Tamil. Now, not that there is no provision of law. I was going through actually the keynote address delivered by Honorable Justice A.R. Lakshmanan. I find that there are a number of oppositions by many of the dignitaries, high legal luminaries. The local language should not be the language of the court, High Court, particularly High Court. My request is, don't think that we are requesting to replace English with Tamil. Let both the language go simultaneously, and if you start it today, a day will come when the local language will replace the old language in international language. I would say English. I always say mother tongue is first, national language is second, and last is the international language. If I can speak in national language, it is a credit to me. If I speak in international language, it is a credit to me. But the credit of speaking in my own mother tongue, it should not be taken away. That expression should be allowed to be expressed even in our judgments. The provisions have been mentioned with regard to Article 348 of the Constitution of India. Not that there is, I think, long deliberation has been made on this issue by Honorable Justice Ibrahim Khalifullah, Dr. Justice A.R. Lakshmanan, and also by Honorable Justice A.K. Rajan, apart from Advocate General, Senior Advocate like M. Ravindran, then Mr. R. Gandhi, and Mr. Vidutalai, who is present here. So I do not want to go on this constitutional provision which is there, it is known. What I request, and request is that please allow the mother tongue of a state, here it is kept, which is being spoken here for more than 1,500 years, since old or more than that, 2,000 years. That language cannot be taken away by a language which has come for last 300 years. Allow the other language to grow side by side, otherwise we'll forget our mother tongue. If we forget our mother tongue, then we have no respect for our state, no respect for our country. I do not want to speak more because the majority of the people has deliberated on the question of law. Thank you all for giving me this. Honorable Justice, given a wonderful concluding remarks and given a wonderful reference about the mother tongue and people's language of the state. The people's language should be the using language of the court, additional court language. The wonderful message for us, because from morning to evening, every speaker given different reasons and additional reasons to strengthen and bring down as a court language. Our justice given a lot of emotional and personal and also his experience about the language. Language always should be respected. It should be respected for our own state as well as our country. He mentioned very well. I'm very happy about he came and given a wonderful message for us. Now I'm requesting Professor Muthuvel give a short word of thanks to finish off that.
அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஆசிரியர் சட்டக்கதிர் ஆசிரியர்கள் மிக சுருக்கமாக நன்றியுரை சொல்ல இருக்கிறார்கள். நேரம் கடந்த காரணத்தினாலே நான் இந்த இரண்டாவது மதிய அமர்விலே இங்கே பேசிய அத்தனை பேச்சாளர்களும் நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்கள், ஏனென்றால் அவர்கள் பல நாட்கள் இந்த கருத்து குறித்து சிந்தித்து செய்திகளை சேகரித்து நம் முன்னால் வைத்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் உழைத்த உழைப்பிற்கும் நம் முன்னால் அவர்கள் பதிவைத்த கருத்துக்களுக்கும் நன்றியுரை சொல்கிற போது ஒரு சில கருத்துக்களையாவது நாங்கள் காதில் வாங்கி நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டோம் என்பதை அவர்களுக்கு சொன்னால்தான் அவர்களுடைய உரையினுடைய வெற்றியாக அதை அமையும் என்கிற காரணத்தாலே சொல்லுகிறேன். எனவே நான் நீட்ட விரும்பவில்லை. இங்கே இந்த இரண்டாவது அவர்களை சிறப்பாக நடத்தி கொடுத்த இங்கே தலைவர் அவர்களுக்கும் மற்ற பேச்சாளர்களுக்கும் இந்த நிறைவு விழாவிலே வங்காளத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ் மொழியின் மீது அவருக்கு இருந்த பற்றை, தமிழ் மொழி மற்ற நீதி அரசர்களால் அமைதியாக இருந்த பொழுது முதலிலே குரல் கொடுத்து தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக ஆக்க வேண்டும் என்பதற்கு முதல் குரல் கொடுத்த நீதிபதி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அனைவரது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீதிபதி எஸ்.ஜே. உக்கோபாத்யாயா அவர்கள், எனவே அவருக்கு நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே ஒரு தொடரை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். We thank the Lordship for your inspiring and informative speech. We also thank the Lordship for your support for Tamil as a language of the High Court. உங்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்கள் காலையிலிருந்து இந்த நேரம் வரையில் எங்களோடு உணர்ந்து இந்த கருத்தரங்கு மாநாடு மிக சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உறுதுணை புரிந்த அத்துணை சான்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கூட்டம் முடிந்ததற்கு பின்பு இனிய தேநீர் காத்திருக்கிறது. தேநீர் அளித்து விடைபெறுவோம். இப்பொழுது I forgot to tell one information. Actually, this whole seminar sponsored by few organizations. One is Professor Dhanavaran Salem Law College, and the Reverend Father Jay Singh, and some of the well-wishers of the people individually. They sponsored the success of the conference. I'm thanking every sponsor for this success of this conference.